ஏன்டா இப்படி முடிச்சிட்டு இருக்க? நீ தானே எழுதுன, அப்போ சொல்லு. ஐயோ இவனடா கொஷின் கேட்டுக்கிறா. முருகா இப்போ என்னடா பண்ணுறது? த சேம் ஆப்போசிட் டேய் இருறா நானே படிச்சு. அட பாவி துரோகி டேய், சும்மா அறா நான் படிக்கணும். சொல்லு என்னடா பெக்க பெக்கன்னு முடிச்சுட்டு இருக்க, சொல்லு. அப்போ நீயும் காப்பி தான் அடிச்சிருக்க. அப்போ கிளாஸில் இருக்க எல்லாருமே காப்பி தான் அடிச்சிருக்கீங்க, கரெக்டா? சாரு பாத்தியா, பாய்ஸ் எல்லாரும் காப்பி தான் அடிச்சிருக்காங்கடி. அப்படியா? நம்ம கிளாஸ்ல பாய்ஸ் யாருமே சரியில்லடி. ஆஹா, புக்கில் இருக்கிறத ஒரு வேர்டு விடாமல் அப்படியே எழுதியிருக்கேனே. இதை எப்படா நான் படித்து அவளுக்கிட்ட ஒப்பிப்பேன்? பிடிக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போகணும். முருகன், மிஸ் உன்னோட பேப்பர் எடுத்துட்டு வா. தோ வாரம் மிஸ். யுகேஷை பார்த்துக்கூடா, நான் வந்துடுறேன். கண்டிப்பாக அடுத்து நம்மளை தான் கூப்பிட போகிறா. படிடா யுகேஷை. மிஸ் பேப்பர் மிஸ். கொடு. என்ன கொஷின் கேட்க போகிறான்னு தெரியலையே. சரி சொல்லு. சாரு முருகன் சொல்ல வந்திருக்காண்டி. அவெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவான், எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். ஓ உன் ஆளுன்றதால அப்படி சொல்கிற. என் ஆளு கூட அப்படிலாம் கிடையாது, அவன் நல்லா படிச்சுட்டு தான் வந்திருப்பான் பாரு. அடடா ஒன்றுமே புரியலையே. உன் ஆள் அங்கே இருக்கிறத பார்த்தா ஏதோ படிக்கிற மாதிரிலாம் இருக்குது. கண்டிப்பாக படிக்காமல் காப்பி தான் அடிச்சிருப்பான். நெக்ஸ்ட் பார்ட்டில் தெரிய போகுது யார் உண்மையிலே படிச்சிருக்கான்ட்டு. அதையும் பார்க்க தானே போகிற. பாரு யுகேஷ் எப்படி சொல்ல போகிறான்ட்டு ஆன்சர்.